சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க தோட்டத்துல ஷீரடி சாய்பாபாவோட உத்தரவின் பேர்ல நாங்க ஒரு சின்ன குடிசையில் அமைச்சோம். குடிசை கேட்டாருன்னு சொல்லி குடிசை ஒரு சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு குடிசை வேணும்னு சொல்லி சொன்னார். குடிசை அமைச்சு கொடுத்தோம். அது குடிசை அமைச்சதுக்கு அப்புறம் மக்கள் நிறைய வழிபாடுகளை செஞ்சாங்க. அந்த குடிசை அமைக்கிறதுக்கு எங்க அப்பாட்ட அனுமதி கேட்டோம். அப்பா பேர்ல தான் தோட்டம் இருக்குங்க. அவர் சந்தோஷமா சரி குடிசை அமைச்சுக்கோன்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்தாரு. குடிசை அமைச்சு அதுல மக்கள் நிறைய வந்து வழிபாடு செஞ்சுட்டாங்க. ஒரு தர்ம காரியம் அன்னதானம் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்பா காலமாயிட்டாரு. அப்பா காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குடிசை அப்படியே கொஞ்சம் கோயிலா வளர்ந்துருச்சு. அப்பா இருக்கும் காலத்துலேயே அவரோட சப்போர்ட்னால கோயிலா வளர்ந்துருச்சுங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த ஷேர் எனக்கு தான் வரும்னு சொல்லி தம்பியும் அம்மா 2 பேரும் சேர்ந்து பல இடையூறுகள்லாம் செஞ்சு செய்யக்கூடாத செய்வனெல்லாம் செஞ்சு அங்கே முழுமையாக அங்கே கிணத்தடியில் இருக்கிற முனீஸ்வரர், குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன், இவங்க இன்னும் ஒரு சில தெய்வங்கள்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருமே முழுமையாக செயல்பட முடியாத மாதிரி பல செய்வனை கோளாறுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கோயில் கோயிலாக சுற்றி அந்த தடைகளை எடுத்தாலும் மறுபடியும் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. உச்சபட்சமாக இவன் இருந்தால் தானே இவன் எல்லாமே போய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்காக ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி அதில் மிகப்பெரிய விபத்துலேருந்து அதில் இறைவன் நம்மளை தப்பிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த முழுமையான இந்த இந்த தடைகளை இந்த கட்டுகளை முழுமையாக அகற்றி அகத்தீஸ்வரர் அங்கே முழுமையாக இடம் அமர்ந்து ஒரு தர்மகாரத்தையை முழுமையாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆதி பெருமான்ட்ட உங்க வேண்டுதலை வைப்போம். உயர் மகா இறை சூழல் நிகழ்ந்து வரும் சுழலாய் இறை சூழல் நிகழ்ந்து வரும் அந்தி மகா வேலைதனில் இரவும் பகலும் ஒன்றையொன்று முத்தமிட்டு விடைபெறும் ஆற்றல் கொண்ட இவ்வேலைதனில் நடைபெறும் பிரபஞ்ச மகாசபையின் சச்சங்க பெருவிழாவில் ஏற்றமிகு உயர்நிலையாய் எம் சபையினுடைய அற்புதமான கிளை சபை கண்டு உயர் சபையினுடைய தலைவனாய் இருக்கும் அவ்வாசானுடைய சொல் கேட்டு ஏற்றமுடன் சித்தனை நாடி சித்தனுடன் உரையாடி மகிழ்ந்து இறை பிரபஞ்சம் என்றால் என்ன, மானிட வாழ்வு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அஞ்ஞானத்திற்குள் இருக்கும் ஆதி உயர்நிலை இறை சூட்சம பக்குவம் என்ன என்பதை சித்தனோடு உரையாடி மகிழ்ந்த சபை தொடர்பாளனே, இனி சபையின் சீடனே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கிறேன். ஓம் அகதீசாய நமக. நீர் வினவிய அந்நிலை ஒவ்வொரு செயலும் நடந்தேறுகின்ற ஒவ்வொரு இன்பமும் துன்பமும் அதிகாலை வேலையிலிருந்து நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாக்களிலும் சித்தன் அயர்ந்து ஆங்காங்கு சென்று அமர்ந்து உரையாடுகின்ற அவ்வேளைதனிலும் உரைக்கின்றவாறு தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற அற்புதமான ஒற்றை சொல்லுக்குள் அனைத்தும் அவிழ்ந்திருக்கின்றது என்ற அகத்தியில் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. இது உண்மையில் ஒருவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஞான பக்குவ நிலை. அந்நிலை தவழ்ந்தேறுகின்ற வேலைதனிலும் யாம் உரைத்தவாறு சித்தர்களும் தேவர்களும் இறையாற்றல் கொண்ட கணங்களெல்லாம் சிவமகா வாழை சித்தன் உள்ளிட்ட அற்புதமான மகான் நிலை கொண்டவர்கள் எல்லாம் உரைக்கின்றவாறு அந்நிலையையும் மாற்றும் சக்தி எவரிடம் உள்ளது, உனக்குள் உள்ளது என்பதை அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்றான். தன்னிலை உணர்ந்து அமைதியாக இவன் உரைத்தவாறு அமைதியாக அமர்ந்து ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்த வேலைதனிலும் எங்கு அமர்ந்த பொழுதும் அலுவல் பணி நிமித்தம் எத்தகைய தலத்தில் இருந்த பொழுதும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அமர்ந்து அற்புதமாய் 12 நிமிடம், ஒரு நாளிகை நிமிடம், அரை நாளின் நிமிடம் அமர்ந்து அகத்திய நாமம் உச்சரித்து சித்தனுடைய நாமத்தினை மறவாது உச்சரிக்க என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஏனெனில் ஒரு வாழும் குருவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது எனில் அக்குருவிற்குள் இருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் உனை சூழ்ந்திருக்கின்ற கர்ம வினை பேராற்றலை மெல்ல மெல்ல உள் நுழைந்து வேறறுக்க துவங்குகின்றது என்ற அகத்தியம். நீர் வணங்கி வருகின்ற அற்புதமான தலத்திலிருந்து அரசாண்டு அன்னதான நிகழ்வை துவத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தகைய பாபாஜியினுடைய ஏற்றம் கொண்ட உயர் ஆற்றல் எல்லாம் தேடி வந்து அமர்கின்ற தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று கூறுகின்றோம். இச்சபையினுடைய ஆசான் அவன் நிலை எவ்வாறு உயர்ந்திருக்கின்றது எனில் அகத்தியன் உரைத்து விடுகின்றோம்.
ஆங்காங்கு அனைவருக்குள்ளும் ஒரு சிவ ஆற்றல் உள்ளதல்லவா? ஒவ்வொரு உயிரும் சிவமாக நினைக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலனுக்குள்ளும் ஒரு சிவ ஆற்றல் ஒளிந்திருக்கின்றது. அத்தகைய சிவ ஆற்றினுடைய அருள் வளையம், அவ்வாற்றலின் அருள் வளையம் அவனை சூழ்ந்திருக்கின்றது. இவனுடைய ஆற்றல் இறைவனோடு பயணப்பட்டு அகத்தியனோடு பயணப்பட்டு அவ்வாற்றல் மெல்ல 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 விரிவடைந்து 14 லோகங்கள் வரையிலும் சென்றடைகின்ற இறை பிரபஞ்ச ஆற்றலாக அது உயர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஒரு மானிடன் தன்னை வளர்த்து வார்த்தெடுத்து லோகங்களை ஆள்கின்ற தன்மை தன்னை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்ற நிலை என்று கூறுகின்றோம். அத்தகைய அருள் வளைய வட்டத்திற்குள் நீ வந்து அமர்கின்ற பொழுது உன் கர்ம வினை வட்டம் அகற்றப்படுகின்றது உன்னிலிருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றார். இது ஆதி இறைமகா சூட்சமத்தை அகத்தியன் உரைக்கின்றோம். உமக்கு இதுகாரும் வினை வினாக்களில் இத்தகைய விளக்கங்களை அகத்தியன் உதிர்த்ததில்லை என்று கூறுகின்றோம். அற்புதமாய் இந்நிலையை மனதில் கொண்டு சிவமகா வாழை சித்த தேவாய நமக என்னும் நாமத்தினையும் உச்சரித்துக் கொண்டு உன் குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியின் நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டு தொடர்ச்சியாக வளர் நிலை கொண்ட சஷ்டி திதி வருகின்றதல்லவா? அதில் முதல் வளர்நிலை சஷ்டியாக வருகின்ற அத்திதி வேளை புனர்ஜென்ம கோமாதா பூஜை வந்து சபையில் காண வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற வளர்நிலை சஷ்டிகளில் இடையில் இருக்கும் 4 சஷ்டிகள் ஆற்றல் கொண்டு தவம் கண்ட சித்தன் தேரோடு சபை நாடி திருமுருக பெருமானை இழுத்து வந்த பாம்பாட்டி சித்தன் தவம் இருக்கும் அற்புத தலமாம் மருதமலைக்கு செல்ல வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். 4 முறை அங்கு சென்று 6வது சஷ்டி விழா அன்று யாம் உனக்கு ஒரு ஆகமம் வழங்குவோம். ஏனெனில் இது உன்னுடைய பூர்வ ஜென்ம குடிதனிலிருந்து அக்குடியில் இருக்கக்கூடிய மாற்று வேற்று நிலைகளை வேறு இருக்கக்கூடிய ஆகமமாக அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். இது இறைவனே உரைக்கின்ற ஆகமம், இறைவனே உனக்கு கொடுக்கப்படுகின்ற நாமம் ஆகமம் என்பதை நீர் அறிந்து கொண்டு இவ்வாகமத்தை உயர்நிலையாய் கொண்டு நீர் சபை நாடி 6வது சஷ்டி பெருவிழாவில் இருந்து 96 தத்துவ நாட்களுக்குள் 96 நாட்களுக்குள் ஒரு உயர் நிலை கொண்ட அருள் ஆரோக்கிய நிலை கொண்ட கோமாதாவினை சபைக்கு பரிசாக வழங்க அகத்தியன் ஆணை. அருட்கோமாதாவை நீர் பரிசாக வழங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் ஆணித்தனமாக எழுகின்ற பொழுது படிப்படியாக உன்னை எதிர்க்கின்ற அத்தகைய தடையாற்றல் தடைநிலை கண்டு விலகி நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்ற அந்நிலைகள் கடந்த பின் தத்துவ நாட்கள் கடந்த பின் உன் தலத்தில் ஒரு சச்சங்க பெருவிழா நிகழ்த்த அகத்தியன் ஆணையிடுகின்றார். ஓம் அகதீசாய நமக.